இல்லை, எல்லா விஷயங்களையும் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு 2018 எண்டிங்கில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸுக்காக வேண்டி ஒரு மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்ச ரூபா, 1 கோடிக்கு 2 லட்ச ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாவனம் கேட்டு பணம் கட்டிட்டார், 98 லட்ச ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆகிடுச்சு. ஹாஜிகள் எல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 98 லட்ச ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி எங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி எங்கே கூட சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கடைச்சியில் 70 லட்ச ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்றுக்கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்காக பழிச்சுன்னு வரும், 1 2 எவ்வளோ 68 லட்ச ரூபாயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சையாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அளிக்கப்பட்டு, மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14ஆம் தேதி குறிக்கப்பட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்ன உடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்துச்சு தெரியுமா? இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு இப்போ 1 கோடி அதிகமாக இருக்குது, அவன் குடும்பத்துக்கு நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூர்லேயே தொழில் பார்த்துக்கிடுவார், நிறுத்துங்கன்னு சொல்லி என்ன செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருந்துச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மளால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ஐயோ போட்டு நிற்க வச்சுக்கிடுமே அவர் போட்டா அதே அவர் நானும் இப்படி அவருக்கு ஃபோட்டா அவர் பண்ண பயானில் 1.5 நிமிஷம் கிளிப்பாக போட்டு ஐயப்பனுடைய பயானை பாருங்க, ஐயோ பயானை அழிப்பா உன்னுடைய பங்களிப்பு என்ன, உன்னுடைய பங்களிப்பு என்ன இன்னும் சொல்ல போச்சுன்னா ஏகத்துவ எழுச்சி என்பது அவருடைய உரையில் தான் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ மக்கள் இஸ்லாத்தை தெளிவதற்கு அவர் சொன்ன ஒரு அந்த விளக்கமும் அந்த உணர்ச்சி மிக்க உரையும் தெளிவான விஷயமும் எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் யாரையும் எந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாத மிக சிறந்த தாய். 35 ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாக இடம் கிடையாது, வாடகை வீடு தான். அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், ரொம்ப சின்ன வீடு தான். நான் போனால் என்ன சொல்ல தெரியுமில்ல, சின்ன ரூம்பு தான். என்ன பெட்டில் கொஞ்சம் தரையில் விட போகிறேன், சத்தம் போடுவேன், நீங்கள் படுங்க சும்மா இருங்க, நீங்கள் நம்ம கெஸ்ட்டு அப்படிம்பார். அப்படி அவர் சொல்லும் பொழுதே அவர் பூரிப்பாக சொல்லுவார். அப்படி ஒரு அழகு பார்ப்பார் அடுத்த ஆள் கடை, யார்கிட்ட கையேந்த மாட்டார். அப்போ சிறந்த மனிதன். இன்னைக்கு கடன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லோரும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த 2வது கிளிப்பை மட்டும் நான் இந்த விஷயம் வந்து அமருக்கு முன்னாடி கட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன், இட்டுகள் போட போகிறேன். சில குத்துவங்களை குத்துட்ட அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவரை பணத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்ன ஒன்று தான், எவ்வளோ முடியுமோ கொடுக்கணும். இப்போ நான் அவரை கொடுக்கறதுக்காக என்கிட்ட இப்போ எவ்வளோ தெரியுமாங்க, 25,000 ரூபா வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 25,000 வச்சுருக்கிறேன். காலையில் மர்மன்ட்ட ஃபோன் பேசி சொன்னேன். இப்போ என்கிட்ட இப்போ கையில் 25,000 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுதேன். சகோதரர்கள் தந்தாங்கன்னு சேர்த்து அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் எவ்வளோ முடியுமோ நான் 1 வாரத்துக்குள்ளே நான் மீண்டும் ஒரு லைனில் வரேன், என்னால் முடிஞ்ச செய்வோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன் இதை சொல்ல தெரியுமா? கண்டிப்பாக செய்யணும். அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜனாசா கொண்டா வைக்கும் பொழுது சஹாபி ஒரு கடமை இருக்காப்பா அப்படின்னாங்க. அல்லாஹ் தூதர் அவர் கடமை இருக்குது. அப்படியா, சரி உங்களில் யாராவது இவருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களாப்பா? எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரல், அல்லாஹ் தூதரே அவர் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா ரைட். அப்போ நான் தொலை வைக்கன்னு தொலை வச்சாங்க. தொலை வைக்க மறுத்து விட்டார்கள். இன்னொரு ஒரு மையத்து வருது, அவரும் ரொம்ப மிரக்கமான உள்ளவர். அந்த நேரத்தில் அந்த கடனை யாரும் ஏற்றுக்கிட முடியாத சூழ்நிலை வருது. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் செஞ்சாங்க தெரியுமா? அப்போ கொஞ்சம் அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. இதில் மதீனாவில் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பில் இருக்கிறாங்க. இதை ஜமாத்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, தொலை வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதருக்கு யாரும் பொறுப்பேற்கல, ஜமாத்தும் பொறுப்பேற்க சூழ்நிலை இல்லை, நான் தொலை வைக்கல, நீங்கள் யாரும் தொலை வைங்கன்ட்டாங்க. அப்போ ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பதற்கு தடையாக இருப்பது எது? கடன். இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஷஹீத்
அவனுக்கு ஃபர்ஸ்ட் மன்னர் வாழ்க்கை கிடையாது. மரணித்த அதே நிலையில் அவன் பச்சை நிற பறவையில் அவன் ரூகு பூத்தப்பட்டு சோனத்தில் சுற்றித் திரிவான். மறுமை நாளின் போது, இரண்டாவது சூரியன் போது மாசர் மைதானத்தில் எந்த நிலையில் மரணித்தானோ, எத்தனை வெட்டு காயங்களோடு மரணித்தானோ, எப்படி ரத்தம் வழிந்ததோ, அந்த ரத்தமும் புழுதியும் பெறல மறுமை நாளில் அவ்வாறே வந்து நிற்பான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன் பற்றதை தவிர அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவங்களுக்கு அந்த நிலைமைங்க. இது என்ன தெரியுமில்ல, நம்ம மேலே உள்ள சோதனை. நம்ம எப்படின்னா கண்ணு முன்னால் தெருவுகளுக்கு ஏதாவது உதவி செய்வோம். இவருக்கு தடையாக இருக்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்க என்னது? கடன். இது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு போனான்னா போகல, நாங்கள் மாதிரி இருக்கோம். நான் ஒவ்வொரு நாள் நகலை நான் ஒருத்தருக்காக போன போட்டு கோயம்புத்தூர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வந்திருக்குன்னு. இப்போ தான் 6 லட்சத்தில் ஆரம்பித்து 13 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கிடக்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவர் கடன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பேற்றுங்க, அடைஞ்சே தீரும். எந்த ரூபத்தில் அடைஞ்சிடும். அல்லாஹ் ஒரு காலம் அவர் அந்த கடைனா அவருக்கு தடையாக்க மாட்டான். அதில் உறுதியாக ஏன் தெரியுமா? அவருடைய பெர்சனல் லைஃப் நமக்கு தெரியும். கடை வாங்கி உல்லாசம் ஆனவர் கிடையாது, ஏசி ரூம் போட்டு ஜாலி பண்ணவர் கிடையாது. சும்மா அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பார் வழியா. அவர் குழந்தை அப்படி வாங்கினா வருவார், போகனா போவார். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை மனசு உள்ளவர். ஆனால் அவருக்கு இந்த கடன் என்பது அப்படியே தூக்கி வரை போட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டுட்டு எனக்கு மௌத்தில் கூட கலந்து கூட முடியாது சொல்ல, நான் இடிஞ்சு அப்படியே உட்காந்து. ஞாயிற்றுக்கிழமை மகரிபில் அவர் மரணிச்சிருக்காரு. எனக்கு ஒரு 6, 7 மணி 7:30 மணிக்கிட்ட செய்தி வருது. உடனே பரப்பிட்டு நான் கோயம்புத்தூர் முதல்ல போயிருக்கலாம். அந்த சக்தி எனக்கு இல்லை. இதை எல்லாருமே கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, கோயம்புத்தூர் வந்துட்டீங்களாங்க. இல்லை, நான் வரக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் சொன்னேன், என்னால் போக முடியாது. அவரை என்னால் ஜனாசாக பார்க்க முடியாது. அது இந்த செய்தி வேறு என்னை வந்து கடுமையாக காயப்படுத்திடுச்சு. இப்பவும் நான் உங்களுக்கு அவன் குடும்பத்தில் ஒரு விஷயம் சொல்லி தெரியுமா? எந்த ஜமாத்துலையும், குறிப்பாக ஜாக் ஜமாத்தில் தான் இருந்தவர், அதை சம்மந்தப்பட்டவர் தான். எந்த ஜமாத்திலையும் ஜும்மா வசூல் பண்ணிடாதீங்க. அவர் வாழுங்காலத்தினையும் மக்கள்கிட்ட கையேந்தது கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர். அதனால் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் உதவ முடியுமோ முன் வந்து உதவட்டும். பிரச்சனையும் முன் வச்சுருவோம் என்று பிரச்சனையை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போவும் இங்கே இருக்கவங்க சொல்லுவேன், உங்களில் யாருக்காவது எனக்கும் கடமை இருக்குது. அவர் அல்லாஹ் மார்க்கத்துக்காக போராளி என்பதில் எனக்கும் கடமை இருக்குது. நானும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் என்னை தொடர்பு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பணம் என்கிட்ட இருக்க பணம், அதாவது என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சிடுவோம். ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே கொடுத்துருவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவில் நான் என்ன செய்கிறேன், இந்த 2வது அம்மாவும் பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் நான் வந்து கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 9ல் 189ல் 60வது வசனம். அதில் சொல்லும்போது 8 வகையான கூட்டம் சொல்லுதான். அல்லாஹ்வுடைய ஜக்காத்து கடமைப்பட்டவங்க சொல்லி அதில் ஒரு கூட்டம் இல்லை, அடிமைப்பட்டவங்க இல்லை, வழிபோக்கர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லலாம், கடன்பட்டோருக்கும் ஜக்காத்தில் என்ன இருந்து கொடுக்கலாம்னு. எந்த கடன்பட்டவர்? நம்ம ஆட்கள் பூரா என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ பைத்துல் மால் வச்சு வட்டியில்லா கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட்டியில்லா கடன் சிஸ்டமே கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்தில். எப்படி கடன் கொடுத்தாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்க கடனாளியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த அந்த ஜக்காத்து ஃபண்டில் இருந்து, பைத்துல் ஜக்காத்திலேருந்து நினைச்சுவாங்க எடுத்து கொடுத்து அந்த மையத்தை தடையில்லாத அளவுக்கு தொலை வச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆகையால் மீண்டும் கோரிக்கை வைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட பெர்சனலான கோரிக்கை, உங்களால் முடிஞ்சு 1000 ரூபா என் பங்களிப்பு இருக்கு நினைச்சாலும் சரி, இல்லை 50,000 ரூபா சொன்னாலும் சரி, தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ நான் இங்கே தான் இருப்பேன், நோகர்லேருந்து இசா வரைக்கும் இருப்பேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை இருக்குது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த 2வது அமர்வை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும் காலங்களிலே இது போன்ற இக்கட்டான சூழல் இல்லாமல் கடன் இல்லாதவர்களாக, பிறருக்கு உதவி செய்தவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது நமது மனைவி மக்கள்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து கையேந்தாத சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான முனைப்புடன் அந்த நியத்துடன் பாடுபடுவோம். பிறருக்கு மீது இரக்கம் காட்டும் போது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அடுத்தவங்க மீது பூமியில் உள்ளவங்க இரக்கம் காட்டாதவர்கள் மேல் வானத்தில் உள்ளவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதரனுடைய அந்த செய்தி இறுதியாக சொல்லி, இரக்கம் காட்டுவதற்கு மிகவும் முக்கியமான கட்டம், வாழ்ந்ததை விட இறந்த மனிதன் கடத்தில் மாட்டிக்கொண்டிருந்தால் நாம் இரக்கம் காட்ட வேண்டிய மிகச்சிறந்த இடம் இதுதான். நம்ம எப்படி இருப்போம், கண்ணில் பார்த்து இறக்கப்படுவோம், இறந்தவங்க மேலே இறக்கப்பட மாட்டோம். அவங்க ஜனாசாவாயிட்டாரு ஈஸியாக போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன். இதுவும் கல்வி என்ற அடிப்படையில் நாம் அந்த சப்ஜெக்டுலாம் கொண்டிருக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையும் நம்மையும் சுவனத்தில் சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தந்துருவானா என்று கூறி 2வது உரை நிறைவு செய்கின்றேன். ஆஹிரு தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவை ஐயூப்
தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மார்க்க பிரச்சார பணிகளில் செலவிட்டவர் கோவை ஐயூப் அவர்கள். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய காந்த குரலை பயன்படுத்தி, அழகிய தமிழ் வளத்தை பயன்படுத்தி அற்புதமான முறையில் பிரச்சார பணியை மேற்கொண்டவர் கோவை ஐயூப் அவர்கள். கம்பீர குரல் வளம், பிசிறில்லாத அழகு தமிழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களை பற்றி அவர் பேசிய உரைகள் தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிந்த உரையாக இருக்கிறது. இவர் உரை நிகழ்த்திய இறையச்சம், மறுமை, கபர் வாழ்க்கை, சொர்க்கம், நரகம் போன்ற அடிப்படையான தலைப்புகளில் இவர் ஆற்றிய உரைகளில் உம்மத்தில் இளம் உள்ளங்களில் மிக பெரும் உணர்ச்சியை பதித்தது. உலக வாழ்க்கையை விட்டு மறுமை வாழ்க்கைக்கு பயணித்த அன்பு சகோதரர் கோவை ஐயூப் அவர்களுடைய மரணம் மிக பெரும் இழப்பு என்றாலும் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் துஆ செய்வோமாக. அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும். வெறுமனே மரணிக்க கூடாது. அது மிகப்பெரிய துரோகம். இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம், வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். நான் முஸ்லீம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று, அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை. அந்த மன்னரை அது போன்றதொரு மோசமான ஒரு இடம், மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல, தீயவர்களுக்கு. அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான்? மரணத்தை ஏன் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான்? அதை அஞ்சி, அந்த நாளை, அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்கிற இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன்.